கனிந்த எனக்கு சிரமங்கள் எதுவும் இருக்கவில்லை. எல்லா இடங்களிலும் காதலும் காமமும் வழியாதான் செல்கின்றன. கடற்கரைக்கு சென்றால் அங்கே குடைகளால் தங்களை மறைத்தவாறு காதல் ஜோடிகள் காமத்தை கிறக்கு கிடக்கிறார்கள். கோயிலுக்கு போனால் அங்கே வள்ளியும் தேவயானையும் கந்தசாமியின் மடியில் இருந்தார்கள். நான் யோசிப்பவர்கள் காம உறவில் ஈடுபடுவது தவறான விஷயமே இல்லை என்று நான் நம்ப தொடங்கினேன். அதான் நான் சொன்னேன், நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் பார்த்தாலுமே நமக்கு ஒரு கொஷின் இருக்குல்ல, இதை பற்றி பேசணுமா பேசக்கூடாதான்றதை ரொம்ப ஈஸியாக அவங்க அதை கடந்து போன விஷயம் என்ன ரொம்பவும் நம்மளும் அதிகமாக இதை பற்றிலாம் எழுதணும் பேசணும்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முந்தி சொல்லியிருந்த மாதிரி நாசர் அண்ணாவுக்கு 20 வயது இருக்கும் என நினைக்கிறேன். உடற்பயிற்சியால் முறுக்கேறிய தசைகளும் ஒட்டிய வயிறும் கம்பீரமாக இருந்தார். தேகத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். அண்ணன் மீது எனக்கு அதீத மயக்கம் உண்டு. 32 சாமுத்திரிக்க லட்சணமும் பொருந்தியவர் அல்லவா அரவான் சாமி. ஏன்னா நாம எல்லாருமே வேற யாரோட ஒப்பிடுவோம், நமக்கு பிடித்த ஹீரோக்களோட ஒப்பிடுவோம். நமக்கு பிடிச்ச நம்ம பார்த்ததே இருக்கோம்ல, ராமர் போல கணவர் வேணும் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அரவான் சாமியோட ஒப்பிட்டு எழுதின வரிகள் ரொம்ப ரொம்ப அதான் அவங்கவுங்க எழுதினாதான் அதை பண்ண முடியும். இப்போ நம்ம எழுதியிருந்தா கண்டிப்பாக நான் என்னோட வகையில் தான் நான் பார்த்த ஒரு ஹீரோயினோ எனக்கு பிடித்த அம்மாவோ என் தங்கச்சியாக தான் பார்த்துருப்பேன்னு ஒன்று தோணுச்சு. இந்த இடம் தான் நான் மீடியா பற்றி அவங்க அடிக்கடி எழுதினது. நான் தொலைக்காட்சியின் குழந்தை அல்லவா, பிகாஸ் 90s பிறந்த நாங்கள் எல்லாருமே டிவி பார்த்து தான் வளர்ந்த ஒரு சமூகமாக இருந்திருப்போம். அப்போது தமிழ் திரைப்படங்களை பார்த்து பார்த்து எனக்கும் திருமண ஆசை வந்தது. எனக்கு தாலி கட்டுமாறு சீலனிடம் கேட்டேன். அவரும் மறுப்பில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டார். ஆற்றங்கரையில் இருக்கும் பிள்ளையார் கோவிலில் எனக்கு அவர் ரகசிய தாலி கட்டினார். நான் அந்த தாலியை என் வீட்டில் இருந்த சாமி படங்களுக்கு பின்னால் ஒளித்து வைத்தேன். தனியாக சேலை அணிந்து விளையாடும் போது மட்டும் தாலி எடுத்து அணிந்து கொள்வேன். இது எல்லாமே நம்ம டிவி பார்த்து நம்ம பண்ண விஷயங்கள்ல நிறைய நம்ம அதை பண்ணியிருப்போம். நம்மளும் சின்ன வயசுல அலைப்பாய் இல்லை அதை எழுதியிருக்கலாம் நீங்க.